அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க. யார் முடிவெடுக்கிறது? 30% பீப்புள். யாருக்கு முடிவெடுக்கிறாங்க? 70% மக்களுடைய வாழ்வாதாரத்தை டிசைட் பண்றது யாருன்னா 30% பீப்புள். அந்த 30% பீப்புள்கிட்ட தான் மணி இருக்கு. இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? இவங்க தான் 70% பீப்புளுக்கு நீ இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும் சொல்றாங்க. இப்போ நம்ம எல்லாம் எதுக்கு வந்திருக்கோம்னா 100%ல 70ல உட்காந்துருக்கோம்ல, நாமளும் 30% பீப்புளுக்குள்ள வந்துடணுன்றதுக்காக தான் நம்ம வந்திருக்க. யாருமே வேலை செய்யாம வீட்டில் இருந்து அமைதியா இருந்து 5000 10,000 20,000 சம்பாதிக்காதவங்க யாருமே இல்லை. ஆல்ரெடி சம்பாதிச்சுட்டு தான் இருக்கும். ஒரு வேலை நம்ம அத்தனை பேருமே, நீங்க இருந்து உட்காந்துக்கூடிய 20 பேர் மட்டும் இல்லை, யாரெல்லாம் தன்னுடைய வருமானத்தை மீறி எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் தேடல் இருக்கோ, அப்படி தேடல் இருக்க அத்தனை பேருமே 70% இருந்து 30% பீப்புளுக்கு மாறுறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய தேடல் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அதுக்கான முயற்சியில் தான் நம்ம வந்திருக்கோம். அதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன கடை வச்சிருப்போம், ரைட்டுங்களா? ஒரு வேற ஒரு எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி பிஸ்னஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி பல தடவை பிஸ்னஸ் பண்ணியிருப்போம். அதில் இது மாதிரி வம்சத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கிறாங்களே, அது என்னது? நம்ம அதில் பண்ண முடியுமா? புரியுதா தினேஷ்? மணி இஸ் ஆல்வேஸ் சொன்ன மாதிரி, அல்டிமேட் பத்மாவதி சொன்ன மாதிரி அல்டிமேட் மணி தான், சரிங்களா? ஆனால் நாம் எங்கே இருக்கோம்னா 100%க்குள்ள 70% பீப்புள் நம்மள பணம் வச்சதுக்கூடிய 30% பீப்புள் நம்ம ஆடிட்டு இருக்காங்க, ரைட்டுங்களா? அந்த இடத்துக்குள்ள நம்ம வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் விஷயம். இந்த கேள்வி புரியுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மணி ஏன் இம்பார்ட்டன்? அந்த ஒரு கேள்வி வச்சிருக்கேன். அது உங்களுடைய கருத்து என்ன? மணியால் தானே உங்களுக்கு உலகமே ஓடிட்டு மணினாலே சாப்பிடவும் முடியாது. இல்லை, அதுதான் எல்லாருமே சொல்லிட்டாங்க. உங்களுடைய கருத்து ஏன் பணம் முக்கியம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அவசரத்துக்குள்ள மணி தானே. இப்போ நான் கடைசியாக நான் சொன்னது புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. நம்மளாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா 70% கேட்டகரி.